ஷியல்கோடியின் பாதுகாவலர், சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர். அத்தியாயம் -6. பண்டைய பிரதித்வானி, நிழல்களின் கடைசி நிலை. புயலுக்கு முன் அமைதி. வெள்ளி நிலவு கம்பீரத்திற்கு திரும்பும் பயணம் எதிர்பார்ப்பின் சுமையால் நிறைந்திருந்தது. அரியமான் மற்றும் கலராத்ரி வேகமாக பயணித்தனர், ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது என்பதை அறிந்து. சருனின் தோல்வி தற்காலிக ஒளிர்வை கொண்டு வந்தது, ஆனால் இறுதி போர் தவிர்க்க முடியாதது. இருள் அலை தனது சக்தியை திரட்டிக் கொண்டிருந்தது, மற்றும் புனித கூட்டணி தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் வெள்ளி நிலவு கம்பீரத்தை அடைந்தபோது அரியமான் வரவிருக்கும் போரின் பாரத்தை உணர்ந்தார். கோட்டை முழுவதும் பரபரப்பான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. வீரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் சிகிச்சையாளர்கள் இறுதி தயாரிப்புகளை மேற்கொண்டனர். காற்றில் உள்ள இழுத்தம் தெளிவாக இருந்தது, ஆனால் தீர்மானமும் அப்படி இருந்தது. இதுதான் இருளின் படைகளுக்கு எதிராக அவர்கள் கடைசி நிலைப்போர். எலாரா, த்ரைன் மற்றும் ஆரியோன் அவர்களை வாசலில் சந்தித்தனர். அவர்களின் முகங்களில் இருந்தது நிவாரணம் தெளிவாக இருந்தது, ஆனால் எங்கள் போர் இன்னும் எங்கள் சமரசமாக இருக்காது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். நீங்கள் அதை செய்தீர்கள், எலாரா சொன்னார், அவரது குரல் பாராட்டும் கவலையும் கொண்டிருந்தது. ஆனால் போராட்டம் இன்னும் முடியவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். அரியமான் தலையசைத்தார். சருன் போய்விட்டார், ஆனால் இருள் அலை இன்னும் வருகிறது. நாம் வெள்ளி நிலவு கம்பீரத்தை இறுதி வரை காத்து நிற்க வேண்டும். இது சியால்கோடியை பாதுகாக்க நம்முடைய கடைசி வாய்ப்பு. கலராத்ரி முன்னேறினாள், அவளது பார்வை நிலையாக இருந்தது. நாம் உலகுக்காக போராடுகிறோம், நம் உயிரை அளிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் இப்போது முதலில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாலை வந்ததும் புனித கூட்டணியின் தலைவர்கள் போர்க்கூட்டத்தில் ஒன்றிணைந்தனர். அவர்கள் தங்கள் தீர்மானத்தை உறுதியாக செய்தனர். வாய்ப்புகள் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போராட வேண்டிய நிச்சயமாக இருந்தது. போர் தொடங்குகிறது. வெள்ளி நிலவு கம்பீரத்தின் மீது விடியலின் ஒளி வீச, கோட்டை மற்றும் சுற்றியுள்ள நிலங்கள் பொன்மேகத்தில் மிளிர்ந்தன. ஆனால் அந்தகாலின் அழகை ஆணையமாக்கிய கருப்பு மேகங்கள் மண்டலத்தில் கொந்தளித்தன. இருள் அலை உச்சமாக உருவாக்கி அதன் படைகள் இருளின் மடியில் திரண்டிருந்தன. அரக்கர்கள், அரக்கி விலங்குகள் மற்றும் மந்திரவாதிகள் ஒற்றுமையாக அசைவுற்றனர், இறுதியாக ஒரே கேள்வியில், நம்பிக்கையின் கடைசி புறநிலைமையை அழிக்க. அரியமான் மதிலின் மேல் நின்று, அவரது கருவியும் மேலாண்மையுடன், இருளின் அலை வளர்ந்துவிடச் செய்யவோ அல்லது முழுமையானதற்காக முற்றிலும் காத்திருக்கவோ முடியாது என்பதை அறிந்தார். புனித கூட்டணியின் வீரர்கள் அவர்களது நிலைகளை எடுத்து கொண்டனர், ஒவ்வொருவரும் இதுவே நம் உயிரை பாதுகாக்கும் போராட்டம் என்று அறிந்து. ஆரியோன், அவரது கைகள் மந்திரவிலாசத்தில் பொலிந்தவாறு, அவரது மந்திரங்களை கைவிடத் தயாராக இருந்தார். த்ரைன், அவரது கையில் தவழ்கின்ற தகரம், கமந்தக கலைப்பாடல் என்று கத்தினார், அது கானவை நிறைத்தது. எலாரா, அவரது வில்லுடன் எதிர்மறைகள் மீது தாக்குதல் செய்கின்றது, அவள் பிள்ளைகளைப் போலவே மிரட்டுகிறது. கருப்பு அலைகள் மதில்களை தாக்கியபோது போர் வலுவடையத் தொடங்கியது. புனித கூட்டணியின் வீரர்கள் அவர்கள் பெற்றிருந்த அனைத்து நம்பிக்கையுடன் போராடினார்கள், ஆனால் எதிரி பயங்கரமானது. கோட்டையின் மதில்கள் அதிர்ச்சியடைந்தன, ஆனால் அது உறுதியுடன் இருந்தது. அரியமான் எதிர்த்தது, அவருடைய கத்தி ஒரு பிரகாசமான வெளிச்சமாக பின்னால் இருக்கும் அரக்கர்களை குறைத்து விட்டது. கலராத்ரி அவருக்கு அருகில் இருந்தார், அவரது கண்கள் தீர்மானத்துடன் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் ஒன்றாகவே அடையாளமாக இருந்தார்கள், ஆனால் அதுவும் இனிமேல் இருக்காது என்பதையும் அவர்கள் அறிந்தனர். போரின் போது அரியமான் இருள் அலைக்குள் அதிகப்படியான சூழலை உணர்ந்தார், அது பெரும்பாலும் மாயம் போன்றது. ஒரு கொடூரமான உணர்ச்சி, அவர் அதை தெளிவாக உணர்ந்தார். இருள் அலை இனிமேல் பெருங்குளத்தின் வழியே ஆரியமான் மற்றும் அவரது கூட்டணி மீது போர்க்களத்தில் நின்ற ஒரு புதிய சக்தி இருந்தது. இறுதிப் போட்டி. போர் ஒரு உச்ச கட்டத்தை அடைந்தது. ஆரியமான் மற்றும் அவரது நண்பர்கள் அரக்கன் அரசரின் எதிர்காலத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்த எழிதாஸ் அவ்வளவுதான், அதற்கு திரும்பவும் தானாக கூடுவதை அரியமான் மறந்துவிட்டார்.
ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு இருந்தால் மட்டுமே இது முடிந்தது. எரிபோரின் கத்திகள் முழுவதும் சுழன்று வந்த அரக்கன் அரசரை நேரில் கண்ணும் கடைகொண்டு போராடியது. அரியமான் கத்தியின் பிரகாசத்தை காத்து கையில் பிடித்து அதனை விட்டார். ஒரு புதிய வெளிச்சத்தில் கலராத்ரி மற்றும் அவள் முன்வந்தவர் ஒரு வலுவான தெளிவுடன் கண்ணின் பிம்பத்தை கடத்திவிட்டு இறுதியில் மீண்டும் கையில் விழுந்தது. அரியமான் அவரது மந்திரங்கள் கொடுமையுடன் இருக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதுவும் ஒரு தற்செயலான காரியமாகவே இருந்து வந்தது. மிக அற்புதமான காட்சியில் ஒரு விளிம்பில் அவர் மற்றும் கலராத்ரி அவருடைய கண்ணியத்தை உன்னிய சத்தத்தின் வழியாக அதே போர் இறுதியாகச் செயல்படுவதை எடுத்து கொண்டனர். அரியமான் அவருடைய கத்தியை எழுப்பி வைத்துக்கொண்டு அதை பிரகாசமாக நடத்தி இருளின் தலைவரின் பக்கம் வெற்றி பெற்றார். குரல் அவனது நிலையை உறுதியாக வைத்துக்கொண்டு அதை கேட்டேன். அரியமான் அவர் அறிந்ததை பொறுத்தவரை இருளின் தலைவனை போராளியாக கண்காணிக்க முடியும் என்பதில் திருப்தியடைந்தார். இது அரியமான் மற்றும் அவரது நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. ஆனால் அவர்கள் அனுபவித்தது அச்சம் கொண்டு இது ஒருமுறை மட்டும் இல்லாமல் தொடரும் என்பதை. மேற்புரை புதிய விடியல். போர் நிறைவடைந்தது, வெற்றி மீண்டும் தோன்றியது. புதிய விடியலில் இருளின் தலைவனை அழித்த அரியமான் தனது மற்ற நண்பர்களுடன் உறுதியுடன் இருந்தார். கம்பீரத்தின் மதில் மீது ஒரு முளையைச் சுற்றியடித்து கொண்டான். அவர் அறிந்திருந்தார் நம் யாரும் கூட எத்தனை கொடுமையாக இருந்தாலும் தங்கள் நிலையை பாதுகாக்கவும் ஒருவருக்கும் இல்லை என்பதை உறுதியாக நம்பியதை கண்டு கொண்டார். கலராத்ரி அவருடைய முன் நின்று ஒரு நாள் முழுவதும் முடிவுற்றதாகச் சொல்லினார். அதனால் நம் தலைமையில் இருக்கும் எண்ணத்தை மடக்கிவிட அவர் தனது கனவுகளை மீட்டுவிட்டு சியால்கோடியை பாதுகாக்கும். நாங்கள் பாதுகாத்தது என்று அவர் சொன்னது அவரது குரல் உறுதியுடனும் எச்சரிக்கையாகவும். இருள் நம் எதிர்வினையாக இருக்கும் என்பதில் எங்கள் மனதில் ஒன்றாகவே இருக்காது. அரியமான் தலையசைத்தார். அந்த வெற்றி உறுதியாக தெரிவது மகிழ்ச்சி அதிகமாகவே உள்ளது. நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். நமக்கு மேலும் சண்டைகள் இருக்கும் மற்றும் நாங்கள் அதற்கு தயாராக இருப்போம். விடியலை தாங்கும் ஒளி நிலவுலகத்தைச் சுற்றியது. அரியமான் அறிந்தார் எதிர்காலம் மர்மமாகவே இருக்கும். ஆனால் அவர் அறிந்தார் நம் பையில் இருக்கும் பாதுகாப்புகள் எப்போதும் பாதுகாப்பானதாய் இருக்கும். சியால்கோடியின் பாதுகாப்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு போராளியும் அந்த போரில் வெற்றியடையும். அதன் கடைசி கட்டத்தில் அதிகமான நம்பிக்கை உள்ளது. ஆரம்பம் கிசுகிசுக்கும் காடு. புதிய பருவத்தின் தொடக்கமாக மாறிய மறுமலர்ச்சி திருவிழா சியால்கோடியின் அன்றாட அமைதியை காத்திருக்கவில்லை. நூற்றாண்டுகளாக சியால்கோடியின் எல்லைகளில் அமைந்துள்ள கிசுகிசுக்கும் காடு ஒரு மிகப்பெரிய மந்திரமிக்க காடு மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த இடமாக இருந்தது. பழங்காலத்து ஆவிகள் இக்காடுகளில் சுற்றித் திரிய அதேவேளையில் எளிய முறைகளில் சிக்கல்களை தடுக்கின்றனவென்றும் கூறப்பட்டது. காடுகளில் ஆழமாக செல்வதற்கு சில பேரே துணிந்தனர். ஏனெனில் இந்த காடுகள் உயிரினமாக இயங்கியதை உணர முடிந்தது. ஆரியமன் எப்போதும் கிசுகிசுக்கும் காடுகளுக்கு ஒரு நெருக்கத்தை உணர்ந்துள்ளார். காடுகளின் பண்டைய ஆற்றல் லே லைன்களின் சக்தியுடன் ஒலிக்கிறதென ஆரியமன் உணர்ந்தார். மேலும் காடுகள் சியால்கோடியின் எதிர்காலத்திற்கு முக்கியமான அறிவை பாதுகாத்திருக்கின்றன என்பதையும் உணர்ந்தார். எனவே காடுகளில் நிகழ்ந்த மர்ம நிகழ்வுகளின் தகவல்கள் வந்தபோது மர்மமிகு ஒளிகள், காற்றில் கிசுகிசுக்கும் ஒலிகள் மற்றும் உயிர்த்தேவை போல நகரும் மரங்கள், ஆரியமன் அதை விசாரிக்க நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். கலாராத்ரியுடன் அவர் கிசுகிசுக்கும் காடுகளுக்கு புறப்பட்டார். அவற்றின் பின்னிருக்கும் உண்மையை கண்டறிவதற்காக. அவர்கள் கண்டுபிடிப்பது அவர்கள் சியால்கோடியின் பரந்த திசையறிவை சவால்களுக்கு உட்படுத்தும். மேலும் அவர்கள் இதுவரை சந்தித்ததைவிட பெரிய சக்தியை கண்டுபிடிக்க வழிவகுக்கும். காடுகளின் இதயத்தில் நுழைவு. கிசுகிசுக்கும் காடுகள் ஆரியமன் பார்த்த எந்த காடுகளுக்கும் மாறாக இருந்தன. மரங்கள் அவர்களது மேல் உயர்ந்தன. அவற்றின் கிளைகள் ஒருவருக்கொருவர் பின்னி பின்னி ஒரு கானோபியை உருவாக்கியதால் அதிக ஒளியை காற்றாகிறது.
காற்று பாசிகளின் மணமும் பூமியின் வாசனையும் கொண்டு பசுமையாயிருந்தது. மேலும் மௌனத்தை தகர்ப்பது மட்டுமே அவ்வப்போது இலைகள் சலசலக்கும் சத்தம் மற்றும் கண்ணுக்கு தெரியாதவைகளின் தொலைதூர அழைப்புகள். அவர்கள் காடுகளில் ஆழமாகச் சென்றபோது ஆரியமன் மற்றும் கலாராத்ரி சில விசித்திரங்களை கவனித்தனர். மரங்கள் அவர்கள் பார்க்காதபோது சிறிது நகர்ந்தது போல் தோன்றியது. மேலும் வழி முற்பகுதியில் வட்டங்கள் அல்லது சிதறி போகும் இடங்களுக்கு வழிவகுத்தது. காடுகளுக்கு அதன் பெயரை அளித்த கிசுகிசுப்பு முதலில் கடலாமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் முன்னேறியபோது அது தாமாகவே சத்தமாக இருந்தது. காடு அவர்களுடன் பேசுவது போலவே தோன்றியது. நீங்கள் அதை கேட்கிறீர்களா? ஆரியமன் கேட்டார். அவருடைய குரல் அமைதியாய் இருந்தது. கலாராத்ரி ஆமாம் என்றார். அவள் கண்கள் கவனமாக மரங்களை ஆய்வு செய்தன. காடு உயிராக இருக்கிறது, ஆனால் அதற்கும் மேல் ஏதோ நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த உணர்வு ஆரியமனின் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி பரவச் செய்தது. காடுகள் பண்டையவை, அவற்றின் மந்திர சக்தி வாய்ந்தது, ஆனால் அது எதிர்பாராத விதமாகவும் இருந்தது. அவர்கள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் வெளி உலகத்தின் விதிகள் பொருந்தாத இடத்தில் செல்கின்றனர். மணிநேரங்கள் நடக்க பிறகு அவர்கள் ஒரு மாயமான ஒளியில் மூழ்கிய ஒரு களையை அடைந்தனர். அந்த களையின் மையத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் தோல் வெள்ளியாகவும் அதன் இலைகள் மென்மையான மற்றுமொரு உலகீன ஒளியால் ஒளிரும் விதத்தில் இருந்தன. இது சாதாரண மரம் அல்ல, இது கிசுகிசுக்கும் காடுகளின் இதயம், காடுகளில் ஊடுருவியிருந்த பண்டைய மந்திர சக்தியின் மூலாதாரம். அவர்கள் மரத்திற்கு அருகில் சென்றபோது கிசுகிசுப்புகள் அதிகமாகிவிட்டன. ஆரியமன் அவர்களை தற்காலிகமாக புரிந்து கொள்ள முடிந்த வார்த்தைகளாக உருவாக்கின. அவர் தோலை தொட முயற்சி செய்தார், மேலும் அவருடைய விரல்கள் உருகும் தருணத்தில் அவரைச் சுற்றிய உலகம் மாறியது. பழங்காலத்தின் காட்சி. ஆரியமன் இப்போது களையில் இல்லை. அவர் தன்னைத்தானே ஒரு பரந்த திறந்த காட்சியிலிருந்து தன்னை பார்த்து கொண்டு இருந்தார். மேலே உள்ள வானம் அவர் இதுவரை பார்த்திராத நிறங்களில் சுழன்றது. நிலம் பறந்தது, ஆனால் தூரத்தில் அவர் பெரும் கட்டிடங்களை பார்த்தார். பழங்கால கோயில்கள் மற்றும் கோபுரங்கள், அவைகள் ஆற்றலுடன் அலைக்கழிப்பது போல் தோன்றின. இது லே லைன்கள் அடங்கும் முன்னர் மற்றும் உலகம் பிரிக்கப்பட்டதற்கு முந்தைய நிலம். ஆரியமன் மனதில் ஒலித்த குரல் சொன்னது. ஆரியமன் தன் பக்கத்தில் நின்றிருந்த ஒருவரை பார்த்தார். அதன் வடிவம் மங்கலானது, ஒளியில் ஒரு நிழல் போல. நீங்கள் யார்? ஆரியமன் வியப்புடன் கேட்டார். நான் பண்டையவர்கள், பழங்காலத்தின் ஒலிகளின் பிரதித்வனி. அதற்கு பின் அந்த உருவத்தின் குரல் சோகத்தை நிறுத்தியது. நாங்கள் இக்காண்காலம் முழுவதும் இந்த நிலத்தில் இருந்தோம், முதலாவதாக லே லைன்களின் சக்தியை கையாள்ந்தவர்கள். ஆனால் எங்களது காலம் முடிவடைந்தது. இப்போது நாம் நினைவுகளில் மட்டுமே உயிர் வாழ்கிறோம், மேலும் நாங்கள் விட்டுச் சென்ற மந்திரங்களின் ஒலிப்புகளிலும். காட்சி மாறியது, மேலும் ஆரியமன் பண்டையவர்களை அவர்களின் ஆற்றலின் உச்சத்தில் பார்த்தார். அவர்கள் அளவிலா அறிவும் வலிமையும் கொண்டவர்கள், மேலும் லே லைன்களின் அறிவு ஆரியமன் இதுவரை அறிந்த எதையும் தாண்டி இருந்தது. ஆனால் அந்த ஆற்றலோடு கூட பெருமையும் வந்தது. மேலும் ஆரியமன் அந்த பண்டைய மனிதர்களின் நாகரிகம் பொறாமையினால் நொறுங்கியதையும் அவர்கள் உருவாக்கிய சக்திகளால் சிதைந்ததையும் பார்த்தார். நாங்கள் லே லைன்களை கட்டுப்படுத்த முயற்சித்தோம், அவற்றை எங்கள் விருப்பத்திற்கு வளைத்தோம், அந்த உருவம் தொடர்ந்து சொன்னது. அதன் குரல் சோகத்தை தாங்கியது. ஆனால் அவற்றால் நாங்கள் அழிவினை ஏற்படுத்தினோம். லே லைன்கள் உலகின் உயிர்க்குருதியாகும், மேலும் அவற்றை தொட்டுவிட்டால் பேரழிவிற்கு அழைப்பு விடுத்தவுடன். காட்சி மீண்டும் மாறியது, பண்டைய மனிதர்களின் வீழ்ச்சியின் பின் விளைவுகளை காட்டுகிறது. நிலம் காயம், லே லைன்கள் உடைந்தது, மேலும் உலகம் இருளில் மூழ்கியது. ஆனால் அந்த இருள் புதிய வாழ்க்கை தோன்றியது, மேலும் அதனுடன் புதிய காவலர்கள், லே லைன்களை பாதுகாக்கும், அப்படியே கடந்த காலத்தின் தவறுகளை மீண்டும் செய்யாதே என உறுதி செய்யும் புதிய பாதுகாவலர்கள். நீங்கள் இந்த பாதுகாவலர்களில் ஒருவர், அந்த உருவம் கூறியது. அதன் குரல் மங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும்.
லே லைன்கள் மீண்டும் ஆபத்தில் உள்ளன, மேலும் கடந்த காலத்தின் ஒலிப்புகள் எழுகின்றன. நீங்கள் இங்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும், மேலும் வரலாறு மீண்டும் திரும்ப விடாமல் தடுக்கும். ஆரியமன் இன்னும் கேட்க முடியாதிருந்ததால் காட்சி மறைந்து அவர் கலைக்கு திரும்பியிருந்தார். அவரது கை இன்னும் வெள்ளி மரத்தில் இருந்தது. கலாராத்ரி அவரது பக்கம் இருந்தார். அவளது கண்கள் கவலைகளுடன் விரிந்திருந்தன. ஆரியமன், என்ன நடந்தது? ஆரியமன் ஆழமாக மூச்சு விட்டார். தன்னைத்தானே நிலைத்த நிலையில் காத்து கொண்டார். நான் அவர்கள் பண்டையவர்கள், அவர்களை பார்த்தேன். அவர்கள் லே லைன்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள், ஆனால் அவர்களின் சக்தி அவர்களை அழித்தது. மேலும் இப்போது ஏதோ நடக்கிறது. லே லைன்கள் மீண்டும் ஆபத்தில் உள்ளன. கலாராத்ரியின் முகம் தீவிரமடைந்தது. அதற்கான காரணத்தை நாங்கள் கண்டறிந்து அதை தடுக்க வேண்டும். ஆரியமன் தலை அசைத்தார். காட்சி அவருக்கு கடந்த காலத்தை ஒரு சிறிய கண்ணோட்டமாக காட்டியது, ஆனால் அது ஒரு எச்சரிக்கையையும் வழங்கியது. பழங்காலத்தின் ஒலிப்புகள் எழுகின்றன, மேலும் அவற்றை தடுக்காவிட்டால் சியால்கோடி அவர்கள் தடுத்து நிறுத்தியதை விட கூடுதல் பேரழிவை எதிர்கொள்ள நேரிடும். மறக்கப்பட்ட கோயில். காடுகளின் கிசுகிசுப்புகளும் ஆரியமன் காட்சியில் பெற்ற அறிவும் வழிகாட்டலுடன் அவர்கள் கிசுகிசுக்கும் காடுகளின் ஆழத்தில் பயணத்தை தொடர்ந்து சென்றனர். காடு அவர்கள் நோக்கத்தை புரிந்துகொள்வதைப் போல் தோன்றியது. பாதைகள் தெளிவாகவும் கிசுகிசுப்புகள் தெளிவாகவும் ஆகின்றன. இது அவர்கள் தங்களை கட்டாயமாக அங்கீகரிக்க வைக்கும் இடத்திற்கு வழி நடத்தி செல்வது போலவே தோன்றியது. இன்னொரு நாள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் காடுகளில் மறைந்திருக்கும் ஒரு கோயிலின் பாழடைந்த இடங்களை அடைந்தனர். கட்டிடம் பழையது, அதன் கற்கள் பாசி மற்றும் கிளைகளால் மூடப்பட்டிருந்தன. ஆனால் காற்றில் ஒரு உணரப்பட்ட ஆற்றல் இருந்தது. அது லே லைன்களின் ஆற்றலின் அதிர்வுகளுடன் துடித்தது. இது தான், ஆரியமன் கூறினார். அவரது குரல் வியப்புடன் நிரம்பியது. இது பண்டையவர்களின் கோயில். அவர்கள் கோயிலுக்கு கவனமாக அணன்னார்கள். அவர்கள் காலம் நீண்டிருக்கும் நாகரிகத்தின் பாதங்களில் நடந்ததாக உணர்ந்தார்கள். அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தபோது அவர்கள் பார்த்த காட்சியில் மூச்சை இழந்தனர். பண்டையவர் களின் வரலாற்றை காட்டும் பெரிய சித்திரங்கள், அவர்களின் சக்தியின் உயரம் மற்றும் அவர்களின் இறுதியில் வீழ்ச்சி. ஆனால் மைய அறை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அறையின் மையத்தில் ஒரு குடைசாய் இருந்தது. அதன் மேல் வெள்ளிய மறு உலகீன ஒளியால் ஒளிரும் ஒரு கண்ணாடி இருந்தது. ஆரியமன் அந்த கண்ணாடி வெளிப்படுத்திய சக்தியை உணர முடிந்தது. இது லே லைன்களின் ஒரு துண்டு, ஒரு பண்டைய சக்தியின் பகுதி. அது முழு இராச்சியத்திலும் ஒழுகி வந்தது. இதற்காக நாங்கள் வந்தோம், ஆரியமன் கூறினார், கண்ணாடியை தொடுவதற்கு முன்பு. இதுதான் பழங்காலத்தில் என்ன நடந்தது என்பதை புரிந்துகொள்ளும் முக்கிய அம்சம், அதுவும் மீண்டும் நிகழ்வதை தடுக்கும். அவர் கண்ணாடியை பிடிக்க முயன்றது போல் மற்றொரு காட்சி அவரது மனதை நிரப்பியது. இம்முறை அது கடந்த காலம் அல்ல, எதிர்காலத்தின் ஒரு காட்சி. லே லைன்கள் துண்டிக்கப்படுவதால் சியால்கோடி ஒரு குழப்பத்தில் மூழ்கும் எதிர்காலம். காட்சி குறுகியது, ஆனால் அது ஆரியமனுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியது. காட்சி மறைந்ததும் ஆரியமனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான முடிவு வந்தது. கண்ணாடி லே லைன்களுடன் தொடர்புடையது, மற்றும் அதன் மூலம் அவர்கள் சமீபத்திய போர்களால் சமநிலையை இழந்த ஆற்றலை நிலைப்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் விரைவாக செயல்பட வேண்டியது அவசியம், ஏனெனில் பழங்காலத்தை அழித்த சக்திகள் மீண்டும் எழுகின்றன. தாமதத்தில் கடந்த காலத்தின் பிரதித்வனி. கண்ணாடி கையில் கொண்டும் ஆரியமன் மற்றும் கலாராத்ரி கிசுகிசுக்கும் காடுகளை விட்டு வெளியேறினர். அவர்கள் பெற்ற அறிவால் நிரம்பிய மனம். பயணம் ஆபத்தானது, ஆனால் அது அவர்களுக்கு இராச்சியத்தை பாதுகாக்க தேவையான கருவிகளை வழங்கியது. அவர்கள் சாண்டியின் அரண்மனைக்கு திரும்பும்போது ஆரியமன் பழங்காலத்தின் காட்சியை பற்றி பிரதிபலிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்களது கதை ஒரு எச்சரிக்கை கதை, கட்டுப்படுத்தப்படாத ஆற்றலின் ஆபத்துகளை நினைவூட்டல். ஆனால் அது ஒரு நம்பிக்கையின் கதையும், ஏனெனில் மிக கரிய காலங்களில் கூட உலகத்தை பாதுகாக்க போராடியவர்கள் இருந்தனர். ஆரியமன் எதிர்காலம் எளிதாக இருக்காது என்பதனை உணர்ந்தார்.
பழங்காலத்தின் பிரதித்வனிகள் வலுவடைந்து கொண்டிருக்கின்றன, மேலும் பழங்காலத்தை அழித்த சக்திகள் மீண்டும் எழுகின்றன. ஆனால் அவர் தனியாக இல்லை. கலாராத்ரி அவரின் பக்கத்தில் இருந்தாலும், கண்ணாடி அவர்களின் வழிகாட்டியாக இருந்தாலும், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அவற்றை எதிர்கொள்ளப் போகின்றனர். சியால்கோடியின் காவலர் ஒரு புதிய நோக்கத்தை பெற்றுள்ளார், இராச்சியத்தை பாதுகாக்க மட்டுமல்ல, கடந்த காலத்தின் தவறுகளை மீண்டும் செய்யாமல் உறுதி செய்யவும். மேலும் அவர்கள் அரண்மனைக்கு திரும்பும்போது ஆரியமன் அவர்களின் பயணத்தில் ஒரு இதுவே என்று அறிந்தார். ஏனெனில் பழங்காலத்தின் பிரதித்வனிகள் இன்னும் நீடிக்கின்றன, மேலும் சியால்கோடியின் உண்மையான போர் இன்னும் வராதிருக்கின்றது. முன்னுரை: ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. விஸ்பரிங் ஊற்றில் உள்ள பழங்கால கோவிலில் இருந்து படிகமானது லே வரிகளின் உண்மையான தன்மையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகளையும் புரிந்துகொள்வதற்கு ஆரியமன் மற்றும் காலராத்திரியை நெருக்கமாக்கியது. ஆனால் அவர்கள் சில்வர்மூனின் கோட்டைக்கு திரும்பியபோதும் ஒரு புதிய அச்சுறுத்தல் வடிவம் பெறத் தொடங்கியது. அது அவர்கள் முன்பு சந்தித்த எதையும் விட மிகவும் நயவஞ்சகமானது. ஆரியமன் மற்றும் அவனது கூட்டாளிகளுக்கு தெரியாமல் இருண்ட சக்திகள் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தன. தாக்குவதற்கு சரியான தருணம் வரும் வரை அவர்களின் நேரத்தை ஏலம் எடுத்தன. இந்த சக்திகள் ஒரு காலத்தில் பண்டையவர்களை அழித்த சக்தியின் எச்சங்கள், மெதுவாக வலிமையை சேகரித்து லே வரிகளில் உள்ள உறுதியற்ற தன்மையை போஷித்தன. இப்போது ஆரியமானின் வசம் உள்ள படிகத்தின் மூலம் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த சக்தியை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பை கண்டார்கள். ஆரியமானும் காலராத்திரியும் ஸ்படிகத்தை பயன்படுத்தி லே கோடுகளை நிலைப்படுத்த தயாரானபோது இந்த இருண்ட சக்திகள் அசையத் தொடங்கின. அவர்களின் இருப்பு நிலத்தின் மீது நிழலை போட்டது. ஷியல்கோடிக்கான போர் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. ஏதேனும் இருந்தால் அது இப்போதுதான் தொடங்கியது. சபையின் எச்சரிக்கை: அரண்மனைக்கு திரும்பியதும் ஆரியமன் உடனடியாக தனது நெருங்கிய கூட்டாளிகளுடன் ஒரு சபையை கூட்டினார். எல்லரா, திரைன், அரியன் மற்றும் காலராத்திரி. விஸ்பரிங் ஊற்றில் அவர்கள் கண்டுபிடித்ததையும் பண்டைய காலங்களின் தலைவிதியை அவருக்கு காட்டிய தரிசனங்களையும் அவர் விளக்கினார். சபை கூர்ந்து கவனித்தது. ஆரியமன் பேசும்போது அவர்களின் வெளிப்பாடுகள் மேலும் தீவிரமடைந்தன. லே கோடுகள் இன்னும் நிலையற்றவை என்று ஆரியமன் முடித்தார். மேலும் பழங்காலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான சக்திகள் எவையோ இன்னும் வெளியில் உள்ளன. தாமதமாகிவிடுவதற்கு முன்பு நாம் விரைவாகச் செயல்பட வேண்டும். எலாரா, எப்போதும் ராஜதந்திரி, முதலில் பேசினார். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஆபத்தான ஒன்றை நாங்கள் கையாள்கிறோம். இந்த சக்திகள் மீண்டும் எழுவதற்கு அனுமதித்தால் முழு சாம்ராஜ்யமும் ஆபத்தில் இருக்கக்கூடும். போர்க்கடுமை மிக்க தளபதியான திரைன் சம்மதத்துடன் தலையசைத்தார். நாம் நமது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் மற்றும் மோசமான நிலைக்கு தயாராக வேண்டும். இந்த இருண்ட சக்திகள் கூடினால் அவற்றை நேருக்கு நேர் எதிர்த்து போராட நாம் தயாராக இருக்க வேண்டும். கமுக்கமான அறிஞரான ஆரியன் கலங்கி பார்த்தான். லே கோடுகள் நாம் நினைத்ததை விட மிகவும் உடையக்கூடியவை. நாம் கவனமாக இல்லாவிட்டால் அவற்றை நிலைப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் பின்வாங்கக்கூடும், மேலும் சேதத்தை ஏற்படுத்தும். இதை நாம் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். விவாதம் முழுவதும் மௌனமாக இருந்த காலராத்திரி கடைசியில் பேசினாள். எனக்கும் உணர முடிகிறது என்றாள் அமைதியாக. இருள் அதிகரித்து வருகிறது. எங்களால் காத்திருக்க முடியாது. தாமதமாகிவிடும் முன் நாம் இப்போது செயல்பட வேண்டும். கவுன்சில் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் சொந்த எண்ணங்களில் இழந்தனர். பங்குகள் ஒருபோதும் அதிகமாக இருந்ததில்லை, மேலும் வரும் நாட்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஷியல்கோடியின் தலைவிதியை தீர்மானிக்கும். நிழலின் முதல் வேலைநிறுத்தம். சபையில் தங்களின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தபோது நிழலில் திரண்டு வந்த இருண்ட சக்திகள் தங்கள் நகர்வை மேற்கொண்டன. இரவின் மந்தமான நேரத்தில் இருள் அலையானது சாம்ராஜ்யம் முழுவதும் பரவியது. லே கோடுகளில் முக்கிய இடங்களில் தாக்கியது.
இறுதிப் போருக்கு பின்னர் புனரமைக்கப்பட்ட கிராமங்கள் திடீரென நிழலில் மூழ்கியதால் மக்கள் அச்சத்துடனும் குழப்பத்துடனும் வெளியேறினர். நிலை பெறத் தொடங்கிய லே கோடுகள் நிலம் முழுவதும் அதிர்வுகளையும் மாயாஜால குழப்பங்களையும் உண்டாக்க பெருமளவில் ஏற்ற இறக்கமாக தொடங்கியது. கவுன்சில் கூட்டம் முடிவடையும் போது தாக்குதல்கள் பற்றிய செய்தி சில்வர்மூன் கோட்டையை எட்டியது. அறிக்கைகள் பயங்கரமானவை. முழு கிராமங்களும் துண்டிக்கப்பட்டன, அவற்றின் லே லைன் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன, மற்றும் நிழல் மற்றும் இருளில் பிறந்த விசித்திரமான உயிரினங்கள் பிளவுகளில் இருந்து வெளிவரத் தொடங்கின. நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் என்று த்ரைன் உருமினார், மேசையில் தனது முஷ்டியை அறைந்தார். இந்த சக்திகள் நாம் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக காத்திருக்கவில்லை, அவை நேரடியாக எங்களுக்காக வருகின்றன. ஆரியமானின் வெளிப்பாடு கடினமாகிவிட்டது. அப்படியானால் எங்களுக்கு வேறு வழியில்லை. ஸ்படிகத்தை உடனடியாக பயன்படுத்தி லே லைன்களை நிலைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் முழு சாம்ராஜ்யமும் இருளில் மூழ்கிவிடும். ஏலாரா கவலையுடன் பார்த்தார். ஆனால் ஏதாவது தவறு நடந்தால் என்ன செய்வது? லீ கோடுகள் இப்போது மிகவும் உடையக்கூடியவை. நாம் கவனமாக இல்லாவிட்டால் நன்மையை விட அதிக தீங்கு செய்யலாம். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று ஆரியமான் பதிலளித்தார். நாம் எதுவும் செய்யாவிட்டால் இருள் வலுவடையும். நாம் செயல்பட வேண்டும், இப்போது செயல்பட வேண்டும். நிலைப்படுத்துதல் சடங்கு. சபையின் உடன்பாட்டுடன் ஆரியமன் மற்றும் அரியன் ஆகியோர் லீ கோடுகளை உறுதிப்படுத்தும் சடங்குக்கான தயாரிப்புகளை தொடங்கினர். விஸ்பரிங் ஓட்ஸில் இருந்து அவர்கள் மீட்டெடுத்த கிறிஸ்டல் முக்கியமானது, ஆனால் சடங்கிற்கு துல்லியமான நேரம் மற்றும் அபரிமிதமான கவனம் தேவைப்படும். எந்த தவறும் பேரழிவை ஏற்படுத்தும். சடங்கு தளம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சில்வர்மூனின் கோட்டைக்கு வெளியே பல லே கோடுகள் ஒன்றிணைந்த ஒரு இணைப்பு புள்ளி. ஆரியமன், அரியன் மற்றும் காலராத்திரி சடங்கை வழிநடத்துவார்கள். த்ரைன் மற்றும் ஏலரா எந்த தாக்குதலுக்கும் எதிராக பாதுகாப்புடன் நிற்கிறார்கள். சூரியன் மறைந்ததும் சந்திரன் உதயமானதும் சடங்கு தளத்தின் மீது ஒரு பயங்கரமான ஒளியை வீசியது. குழு தங்கள் வேலையை தொடங்கியது. ஆரியன் பண்டைய மந்திரங்களை முழக்கமிட்டார். கமுக்கமான மந்திரம் பற்றிய அவரது பரந்த அறிவை பயன்படுத்தி ஆரியமன் படிகத்தின் ஆற்றலை லே கோடுகளுக்குள் செலுத்துவதில் கவனம் செலுத்தினார். காலராத்திரி ஆரியமனுக்கு அருகில் நின்றாள். அவளைச் சுற்றி லைக்கோடுகளின் சக்தி எழும்போது அவளது இருப்பு ஒரு நிலையான சக்தியாக இருந்தது. ஒரு கணம் சடங்கு வேலை செய்வது போல் தோன்றியது. லே கோடுகள் நிலைப்படுத்தத் தொடங்கின. படிகத்தின் ஆற்றல் அவற்றின் வழியாக பாய்ந்ததால் அவற்றின் காட்டு ஏற்ற இறக்கங்கள் அமைதியடைந்தன. ஆனால் அவர்கள் சடங்கை முடிக்கவிருந்த நேரத்தில் தரையில் இருந்து திடீரென இருள் அலை வெடித்து நெக்சஸ் புள்ளியை உடைத்து குழுவை பறக்க அனுப்பியது. இதயம் படபடவென படபடக்க ஆரியமன் கால்களை பிடித்து போராடினான். லே கோடுகள் மீண்டும் சீர்குலைந்தன. இந்த நேரத்தில் சேதம் இன்னும் மோசமாக இருந்தது. நிலம் கடுமையாக அதிர்ந்தது, மேலும் பூமியில் விரிசல்கள் தோன்றி இருண்ட ஆற்றலின் வெடிப்புகளை வெளியிட்டது. அது நிலப்பரப்பை முறுக்கி சிதைத்தது. நாம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்று ஆரியமன் கூச்சலிட்டார். ஆனால் அவர் நகரும் முன் இருளில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. நிழலும் தீமையும் கொண்ட ஒரு உருவம். அதன் வடிவம் வெற்றிடத்தின் சாரத்தால் ஆனது போல் மாறிக்கொண்டே இருந்தது. அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருண்ட சக்திகளின் உருவகமான உயிரினம். இயற்கைக்கு மாறான ஒளியால் பிரகாசிக்கும் அதன் கண்கள் ஆரியமன் மீது பார்வையை திருப்பியது. உன்னால் எங்களை தடுக்க முடியாது, அது சினுங்கியது. அதன் குரல் கற்களை அரைப்பது போன்றது. முந்தையர்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்தார்கள், நீங்களும் அவ்வாறே செய்வீர்கள். ஒரு கர்ஜனையுடன் உயிரினம் ஆரியமன் மீது பாய்ந்தது. அதன் நகங்கள் நீட்டின. அந்த உயிரினம் தன்மீது வருவதற்கு முன் ஆரியமன் தனது வாளை உயர்த்துவதற்கு நேரமில்லாமல் இருந்தான். அவற்றின் கத்திகள் காற்றில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பும் சக்தியுடன் மோதின. காலராத்திரி ஆரியமனின் பக்கம் பாய்ந்தாள். அவள் தன் முழு வலிமையுடனும் உயிரினத்தை தாக்கியபோது அவளுடைய சொந்த சக்திகள் எரிகின்றன.
ஆனால் இருள் இடைவிடாமல் இருந்தது. ஒவ்வொரு அடிக்கும் அவர்கள் இறங்கியது உயிரினம் வலுவாக வளர்வது போல் தோன்றியது. நெக்சஸுக்கான போர். ஆரியமன் மற்றும் காலராத்திரி உயிரினத்துடன் சண்டையிட்ட போது பூமியின் விரிசல்களில் இருந்து வெளிவரத் தொடங்கிய நிழல் உயிரினங்களின் கூட்டத்திலிருந்து திரெயின் மற்றும் எலாரா சடங்கு தளத்தை பாதுகாத்தனர். இது ஒரு அவநம்பிக்கையான போராக இருந்தது. இருளின் சக்திகள் பிளவுகளில் இருந்து வெளியேறும்போது முடிவில்லாததாக தோன்றியது. அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் சடங்கு தோல்வியடைந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. லீ கோடுகள் முன்னெப்போதையும் விட நிலையற்றதாக இருந்தன, மேலும் ஒவ்வொரு கணமும் இருண்ட சக்திகள் வலுப்பெற்றன. உயிரினத்தை நிறுத்துவதற்கும் தொடர்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் முழு சாம்ராஜ்யமும் இழக்கப்படலாம். ஆனால் ஆரியமன் கைவிட மறுத்துவிட்டார். தன்னிடம் இருந்த ஒவ்வொரு அவுன்ஸ் வலிமையையும் வரவழைத்து படிகத்தின் சக்தியை தனது வாளுக்குள் செலுத்தினார். அதன் கத்தி பிரகாசமான கதிரியக்க ஒளியுடன் ஒளிரும். ஒரு இறுதி சக்தி வாய்ந்த வேலைநிறுத்தத்துடன் ஆரியமான் உயிரினத்தின் வடிவத்தை வெட்டினார். படிகத்தின் ஒளி இருளை கிழித்து உயிரினத்தை ஒன்றுமில்லாமல் சிதறச் செய்தது. உயிரினம் மறைந்ததும் அவற்றின் அடியில் நிலம் நிலை பெறத் தொடங்கியது. விரிசல்கள் மூடப்பட்டன மற்றும் லே கோடுகள் மீண்டும் அமைதியடைந்தன. உடனடி அச்சுறுத்தல் சமாளிக்கப்பட்டது, ஆனால் போர் அதன் எண்ணிக்கையை எடுத்தது. நெக்சஸ் சேதமடைந்தது, மேலும் லே கோடுகள் உடனடியாக சரிந்துவிடும் அபாயத்தில் இல்லை என்றாலும் இன்னும் நிலையானதாக இல்லை. எபிலோக். ஒரு புதிய எதிரி வெளிப்படுத்தப்பட்டது. போரில் வெற்றி பெற்று பிணைப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆரியமன் மற்றும் அவரது தோழர்கள் மீண்டும் ஒருங்கிணைக்க சில்வர்மூன் கோட்டைக்கு திரும்பினர். சடங்கு திட்டமிட்டபடி நடக்கவில்லை. அவர்கள் உடனடி அச்சுறுத்தலை தடுக்க முடிந்தது. இருண்ட சக்திகள் இன்னும் வெளியே இருந்தன, பலத்தை சேகரித்தன. அவர்கள் ஓய்வெடுத்து மீண்டு வர ஆரியமானால் அந்த உயிரினத்தின் வார்த்தைகளை மனதிலிருந்து அசைக்க முடியவில்லை. முன்னோர்கள் இந்த சக்திகளை தடுக்க முயன்று தோல்வியடைந்தனர். இப்போது அவர்களை அழித்த அதே இருள் ஷியல்கோடியையும் செய்ய அச்சுறுத்துவதாக தோன்றியது. ஆனால் ஆரியமான் எளிதில் மனம் தளரக்கூடியவர் அல்ல. அவர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் உண்மையான அளவை அந்த போர் அவருக்கு காட்டியது, ஆனால் அது அவருக்கு ஒரு புதிய தீர்மானத்தையும் கொடுத்தது. இருண்ட சக்திகள் வலுவடைந்து கொண்டிருந்தன, ஆனால் அவருக்கும் அவரது தோழர்களுக்கும் இடையிலான பிணைப்புகளும் அதிகரித்தன. இருவரும் சேர்ந்து இருளை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள், செலவு எதுவாக இருந்தாலும். அவர்கள் ஓய்வெடுத்து மீண்டு வர ஆரியமானால் அந்த உயிரினத்தின் வார்த்தைகளை மனதிலிருந்து அசைக்க முடியவில்லை. முன்னோர்கள் இந்த சக்திகளை தடுக்க முயன்று தோல்வியடைந்தனர். இப்போது அவர்களை அழித்த அதே இருள் ஷியல்கோடியையும் செய்ய அச்சுறுத்துவதாக தோன்றியது. ஆனால் ஆரியமான் எளிதில் மனம் தளரக்கூடியவர் அல்ல. அவர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலின் உண்மையான அளவை அந்த போர் அவருக்கு காட்டியது, ஆனால் அது அவருக்கு ஒரு புதிய தீர்மானத்தையும் கொடுத்தது. இருண்ட சக்திகள் வலுவடைந்து கொண்டிருந்தன, ஆனால் அவருக்கும் அவரது தோழர்களுக்கும் இடையிலான பிணைப்புகளும் அதிகரித்தன. இருவரும் சேர்ந்து இருளை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள், செலவு எதுவாக இருந்தாலும். இப்போதைக்கு அவர்கள் மீண்டும் ஒருங்கிணைத்து தங்கள் பலத்தை சேகரித்து இன்னும் வரவிருக்கும் போர்களுக்கு தயாராகிறார்கள். நிழல்கள் கூடிக்கொண்டிருந்தன. ஒரு புதிய எதிரி தன்னை வெளிப்படுத்தினான். ஆனால் ஆரியமன் தயாராக இருந்தான். ஷியல்கோடியின் பாதுகாவலர் இதற்கு முன்னர் சாத்தியமற்ற முரண்பாடுகளை எதிர்கொண்டார். அவர் மீண்டும் அவ்வாறு செய்வார். ஷியல்கோடிக்கான போர் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. உண்மையான சண்டை ஆரம்பமானது.